Hi friends, நான் தமிழரசன். வெல்கம் டு டிஜேஸ் போர்ட்ஃபோலியோ. நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் தமிழரசன் சேனல்ல சாப்டர் 31 வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அதை நீங்க பார்த்து கத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது, அண்ட் தென் ஷேர் மார்க்கெட்டை பத்தின A to Z டீடைல்ஸ் அடங்கின மாதிரியான இந்த கோர்ஸ்ல வந்து இப்போ 31 சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் கத்துக்கணும் ஆசை இருக்கோ அந்த சேனல்ல போய் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கு தேவையான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல நம்ம வந்து மற்ற சேனல்ல வர்ற மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ, கிடைக்கிற நியூஸஸ் எல்லாம் ஹைலைட்டா வச்சு ஒரு வீடியோ நம்ம போடுறது கிடையாது. ஸோ நம்மளுடைய சேனலுடைய தனித்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்தில் பிரேக் அவுட் கொடுத்த பங்குகளை பத்தி பார்ப்போம். அந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், சம்பவங்கள் அண்ட் அடுத்த வாரத்துல, அதாவது இனி வர நாட்கள்ல வரப்போறிய சில விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம சேனலுடைய ஒரு கண்டென்ட்டா இருக்கு. யாராருக்கெல்லாம் வந்து நம்ம சேனலுடைய ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம், ஸ்டாப் லாஸ் சொல்லுவோம், அண்ட் டார்கெட் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேவா? பட் இதை நீங்க அப்படியே 100% நீங்க நம்பிட்டு எடுக்க வேண்டாம். நீங்க ஒரு தடவை அனலிசிஸ் பண்ணிட்டு, இல்லை உங்களுடைய ஒரு அனாலிசிஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு நீங்க முடிவு வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாக்கை வந்து கொண்டு வந்திருக்கேன். ரெண்டு ஸ்டாக்குடைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் தென் இந்த வாரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 5 ஐபிஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்ஜியில் ஆரம்பிச்சு டாடா கேபிட்டல் வரைக்கும் இருக்கு. ஸோ டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா 3% கிரே மார்க்கெட்ல விலை வந்து உயர்ந்திருக்கு. பிரைஸ் பேண்ட் 310ல இருந்து 326 வரைக்கும் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக்ஷிப் கம்பெனி. 15,511 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து இது. பட் 3% தான் ப்ரீமியம் வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்ல 20% உயர்ந்திருக்குங்க. இந்த ஐபிஓடைய வேல்யூ 11,607 கோடி ரூபாய் இருக்கு. ஒரு ஷேருடைய பிரைஸ் 1080ல இருந்து 1140 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் அண்ட் ஹெல்த்தி ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லாவே இருக்கு. அண்ட் தென் ரூபிகான் ரிசர்ச் இவங்களுடைய ஐபிஓ பார்த்தீங்கன்னா 13% வந்து விலை உயர்ந்திருக்கு. மும்பை பேஸ்டு ஒரு ரிசர்ச் நிறுவனம் இது. இந்த ஐபிஓடைய விலை வந்து 1377 கோடி ரூபாய் இருக்கு. அடுத்தது ஆனந்தம் ஹைவே ஸ்ட்ரெஸ் இவங்க பார்த்தீங்கன்னா 0% இருக்காங்க. ஐபிஓ பேண்ட்ல இருந்து அதிகமா உயர்வும் கிடையாது, இறங்கவும் கிடையாது, 0 ரிட்டர்ன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ அக்டோபர் 7 அப்பதான் நமக்கு வந்து என்னன்ற வந்து தெரியும். மிட்டல் செக்ஷன்ஸ் லிமிடெட் ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா 7/9 இருந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். பட் இவங்க வந்து ஸ்டீல் மேனுஃபேக்சர் விலை வந்து 52 கோடியே 90 லட்சத்துக்கு ஐபிஓ வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு பிரைஸ் உடைய விலை 136ல இருந்து 143 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் புரோக்கரேஜ் நிறுவனங்கள் சொன்ன டாப் பிக்ஸ், அதாவது 40% வரைக்கும் உயரக்கூடிய பங்குகள்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சுஸ்லான் இவங்க 39% உயரும் அப்படின்னும் டார்கெட் பிரைஸ் 76ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 9 புரோக்கரேஜ் அனலிஸ்டிக் சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கல. ஓகே. அண்ட் தென் கல்யாண் ஜுவல்லர்ஸ் 37% உயர்ந்து 679 ரூபா வரைக்கும் உயரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராம்ப்டன் கிரீவிஸ் கன்சூமர்ஸ் 37% உயர வாய்ப்பு இருக்கு. கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் 35.6%. 12 அனலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பை பண்ண சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 30% உயரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாட் டெக்னாலஜிஸ் வேர் 30% உயர வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வேர்ல்பூல் இந்தியா நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், வேர்ல்பூல் இந்தியாவில் ஒரு நல்ல ரிவர்சல் இருக்கு அப்படின்ட்டு. பட் இப்போதான் வந்து பை ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க தெரியல. பட் 12-13 அனலிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து இருக்கு. பட் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் சொன்ன சில பங்குகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் ஆஃப் பரோடா உயர போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூடவே அதோடைய சார்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பூனாவாலா ஃபின்காப் 12% உயரப்போகுது அப்படின்னும், பேங்க் ஆஃப் பரோடா 13%, ஜேகே பேப்பர் 18% உயர வாய்ப்பு இருக்குன்னு ஆக்சிஸ் செக்யூரிட்டி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. ஸோ இந்த வாரத்துல அதிகமா விலை உயர்ந்த பங்குகள் நிஃப்டி 500ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு 10 பங்குகள் மட்டும் பார்ப்போமா? ஆமா, அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கடந்த ஒரு வாரத்துல பார்க்கும்போது முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 19.74% உயர்ந்திருக்கு.
ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 17% உயர்ந்திருக்கு. நெட்வெப் டெக்னாலஜிஸ் 16%. ஸோ ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நெட்வெப் டெக்னாலஜிஸை பத்தி நம்ம பார்த்துருந்தோம். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 30%. ஆனா 3200 ரூபாயில ரெக்கமெண்ட் பண்ணது இன்னைக்கு 4312 ரூபாயில இருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷனா நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கீழே கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் 15%. இதுக்கான காரணம் ஸ்பிரிட் வந்து கொடுக்க போறாங்க. சூப்பரான ஸ்பிரிட். இப்போ நீங்க பை பண்ணாம இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ணுங்க. ஸ்பிரிட்டுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ரொம்ப ஒரு நல்ல பங்கு தான் இதுவும். எம்ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போற பிரேக் அவுட் பங்குல எம்ஆர்பிஎலும் இருக்கு. அருமையான சப்போர்ட் ஏரியால இருக்கு. இது போன வாரத்துல 12% உயர்ந்திருக்கு. எல்என்டி ஃபின் ஹோல்டிங் 212 ரூபாயில நம்ம வந்து வாங்க சொல்லியிருந்தோம். இந்த பங்கு 262 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ருவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் 10%, சன் டிவி 10%, நேல்கோ 10% உயர்ந்திருக்கு. லூசர்ஸ் நிப்டி 500ல அதிகமா இழந்தவங்க யாருன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் 5% ஒரே வாரத்துல வந்து கம்மியாகி இருக்காங்க. சன் டிவி நெட்வொர்க் 4%. ஒரு நிமிஷம். வீக்லி இதுல பார்க்கணும். ஜேஎஸ்டபிள்யூ ஹோல்டிங்ஸ் 12% வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் 8%, செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் 7%, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் 6% விலை கம்மியா வந்து ட்ரேட் ஆயிருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்மால் கேப் ஆல் ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒட்டுமொத்த பங்கு சந்தையில விலை அதிகமா உயர்ந்து ட்ரேட் ஆனவங்க யாரு ஒரு வாரத்தில் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ச்சியும் சில நேரத்தில் வந்து ஒரு அங்கலாப்பும் கொடுக்கும். காரணம் நெச்சுரா ஹியூ கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற பங்கு 72% உயர்ந்திருக்கு. சைபர் டெக் சிஸ்டம்ஸ் 57% உயர்ந்திருக்கு. ராஜஸ்தான் கேசஸ் 55%, அட்லாண்டா 42%, ஸ்டாலியன் இந்தியன் பார்த்தீங்கன்னா 41% போன வாரம் மட்டுமே உயர்ந்திருக்கு. ஏபிஎம் நாலேஜ் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 40%, சஹாரா ஹவுசிங் 39% விலை உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்காங்க. சிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் 37, ட்ரிபிள் ஏ டெக்னாலஜிஸ் 36, எஸ்பி கேபிட்டல் 34% விலை அதிகமாக உயர்ந்து ட்ரேட் ஆயிருக்காங்க. ஸோ அதிகமான வீழ்ச்சி சந்திச்சவங்க பார்த்தீங்கன்னா கியான்டி மல்டிமீடியா, யூவி ஜவேரியா, அகிம் ஸ்டார் ஹவுசிங், அதிநாத் எக்ஸிம், சந்திரா பிரபு, இசோமோ, ஜெட் கிங் இன்ஃபோ இவங்கெல்லாம் மினிமம் 20% வரைக்கும் விலை கம்மியாக ட்ரேட் ஆயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளாகவும் இருந்தது. இந்த வாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளையும் நம்ம வந்து இந்த புரோக்கரேஜ் நிறுவனம் பரிந்துரைத்த அந்த லிஸ்ட்டை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து நம்ம அடுத்த ஒரு டாபிக்ல என்ன அப்படின்னா இன்னொரு வீடியோவில், அதாவது அடுத்த ஒரு சேனல் நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரேக்கர் ஸ்டாக்ஸை பார்த்தலாமா? ஓகே, ஸோ முதல் இடத்துல இருக்கிறது கொச்சின் ஷிப்யார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொச்சின் ஷிப்யார்டோட ஷேரு. நான் சொன்ன ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கில் இந்த ஒரு ஸ்டாக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டாக்காக நான் பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் கொச்சின் ஷிப்யார்டை பற்றி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த ஒரு அப்டேட்னு கூட வச்சுக்கலாம். இந்த பங்கு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்தில் ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் வெறும் 1400 ரூபாயில் இருந்த இந்த ஒரு பங்கு சுமார் 2500 வரைக்கும் உயர்ந்தது. இதுதான் அதோடைய லைன் 2545. சரிங்களா? அதை டச் பண்ணிவிட்டு பங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டான ஒரு டிராஸ்டிக் ஃபால் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரேலியில் கொடுத்தது 80% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. அதுவும் எத்தனை நாள்னு பாருங்கள். ஏப்ரல் 25 இருந்து ஜூன் 25, அதாவது 39 நாட்கள். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து 40 நாட்கள் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2% கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு. 28 பார்ஸ் வந்து வந்திருக்கு. அதாவது 28 நாட்கள் பங்குச்சந்தை செயல்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடக்கிற மாதிரி ப்ராஃபிட் புக்கிங். அந்த ப்ராஃபிட் புக்கிங்கில் பங்கு 2547 இருந்து 1600 வரைக்கும் விழுந்தது. ஒரு 37% விழுந்துச்சு. நிறையா பேர் இதை பற்றி நம்மக்கிட்ட வந்து கேட்டிங்க, ஒரு இந்த மாதிரி விழுந்துருச்சு, உங்களுடைய லுக் என்ன அப்படின்னு கேட்டிங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி வாங்கினவங்க இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்குது, பை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7 to 8% கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் ஷேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12% உயர்ந்துச்சு. ஸோ நான் கெஸ் பண்ண ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் 8% மேலே போயிருக்கா.
8ல் இருந்து 12% போச்சு. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து தப்பாக போயிருச்சா, உங்களோட அனாலிசிஸ் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க. ஏன்னா 8% வந்து 12% போகுது அப்படின்னா 4% ரிட்டர்ன்ஸ் மிஸ் ஆகுது. பட் இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வரைஞ்ச லைன்ஸ் வந்து 1757 1897 இந்த 2 இடத்துல இருக்குது. அதாவது லைன் 1 லைன் 2 இது வந்து பிரேக் அவுட் ஏரியா, இது வந்து ரெசிஸ்டன்ட் ஏரியா. சாலிடாக ஒரு 8% கொடுத்துருக்கு. பட் நிறைய பேர் வந்து கேட்குறது, இதுக்கு மேலே போயிருக்கிற கேண்டில்ஸோடைய விஷயத்தை பாருங்கள் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ண உடனே ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸில் தெரியுது. இந்த பார்த்தீங்கன்னா ரிவர்சல் தெரியுதா? ஓகே, இவங்க வந்து டச் பண்ண உடனே கேண்டில்ஸ்டிக்ஸ் கீழே போயிருச்சு. ஒரு விக் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்த கேண்டில் பாருங்கள், போரான ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு ஹேமர், அதுக்கப்புறம் வேரியஸ் கேண்டில். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா, அதாவது 1897 55 பைசாக்கு மேலே ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிலே கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக இருக்கிறத நமக்கு வந்து ப்ரூஃப் பண்ணுது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, 8%ஓட பங்கு கீழே விழுந்துருமான்னு கேட்டினா இல்லைங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து நான் பார்க்குறேன். இங்கே இங்கிருந்து சப்ளை ஜோன் ஆரம்பித்தது. வால்யூம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பாருங்கள், வால்யூம்ஸ் இதெல்லாமே தான் வால்யூம்ஸு. இந்த இடத்துல வால்யூம்ஸ் ட்ரை ஆகிடுச்சு. வால்யூம் பில்டப் இந்த இடத்துல இருந்தது. கரெக்டான கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட், இங்கிருந்து ஒரு ஜம்ப், ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி கீழே விழுகுது. திருப்பி கீழே விழுகும்போது எந்த ஒரு லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்ததோ அந்த லைனை வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. ஸோ நமக்கு அடுத்த முக்கியமான ஏரியா பார்த்தீங்கன்னா 1897. இங்கேருந்து போகும்போது பங்கு 2077 2273 அண்ட் 2530 வந்து டச் பண்ணும். இது நடக்க சான்சஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா எப்போவுமே இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா ஒரு பங்கு கீழே வரைக்கும் போயிட்டு சப்போர்ட் எடுத்து மேலே அதை டச் பண்ணும். அப்போ தான் டபுள் டாப் பேட்டர்ன் கிடைக்கும். டபுள் டாப் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பங்கு டிசைட் பண்ணும், இங்கேருந்து அப்படியே மேலே போகலாமா அப்படின்ட்டு, இல்லைனா கீழே போயிடும். ஓகே, இப்போது ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்டாப் லாஸ் லெவல் 1751 ரூபாய். இந்த இடத்துக்கு கீழே ஒரு கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் வெளியே போயிடலாம். அப்படியே ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லைனா ஒரு 6 மாதத்தில் 35% போக வாய்ப்பு இருக்குது. நான் வந்து ரொம்ப அதிகமான நேரம் தான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு சேஃபான டைம் ஜோன். டவுட் இருக்கிறவங்க உங்களுடைய மென்டார் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுக்கோங்க. அடுத்தது MRPL. ஃப்ரெண்ட்ஸ், இந்த MRPL 7.5% உயர்ந்திருக்கு. இந்த பங்கை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், அந்தளவுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு இதுலேயே வந்து எல்லாமே சொல்ல பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பங்கு பார்த்தீங்கன்னா 2024 ஒரு டவுனில் இருந்து மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை நம்ம அப்படியே வச்சுருப்போம். 1% வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் 2 தடவை ரெசிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு தடவை சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அது வேல் சப்போர்ட் ஏரியாவில் பங்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து பிரேக் அவுட் 141 பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா 213 ரூபா வரைக்கும் உயர வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ RSI பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் RSI பிரேக் அவுட். இது வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கிருந்து பங்கு மேலே போச்சு, அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவை டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ RSI பிரேக் அவுட் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும்னா கொடுக்க வேண்டாம். பட் என்னோடய அனாலிசிஸில் நான் சில கிரிட்டீரியா வச்சுருக்கேன். அதில் எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் இது கூட நான் வந்து பார்க்குறது கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான ஒரு ஜோன் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வால்யூம் வந்து ட்ரைன் அவுட் வந்து ஆகிடுச்சு. கன்சல்டேஷன் பாருங்கள், ஒரு 2 மாதம் சைட்வேஸ்லேயே பங்கு வந்து ட்ராவல் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு ரொம்ப மினிமலான ஒரு டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து உருவாக்கி அதை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு.
பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உடைச்சிருக்கு அப்படின்னு. உடைக்கும் போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பங்கு இதை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா வேறு லெவலில் போகும். ஆல்ரெடி நெட் வேவ் வந்து நான் சொல்லியிருந்தேன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் பரிந்துரை பண்ண ஒரு அருமையான ஸ்டாக்கை நான் வந்து பார்க்குறேன். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ டவுட் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் லிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.